ஓம் சாய்ராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாய்ராம். என் அன்பு தங்கமே, உன் வாழ்க்கையில் பல அற்புதமான மாற்றங்கள் நிகழத்தான் போகிறது. அதை நீ பார்த்து ஆனந்தப்படப் போகிறாய். சாய். ஓம் சாய்ராம். அப்பா சாயிநாதரே, நான் செய்த தவறுகளெல்லாம் எனக்கு புரிந்துவிட்டது. அதை நான் உணர்ந்து கொள்கிறேன். என்னை மனதார மன்னித்து விடுங்கள். என் வாழ்க்கையை புதுப்பித்து தாருங்கள். என் கர்மாவின் வலிமைகளையெல்லாம் குறைத்து என் வாழ்க்கைக்கு நிம்மதியை தாருங்கள் என்று என்னிடம் வேண்டி கண்ணீர் சிந்தி நிற்கின்றாய். என் தங்கமே, உன் மனதில் உள்ளது அனைத்தும் நான் அறிவேன். என்னை மீறி உன் வாழ்க்கையில் எதுவுமே நடந்துவிடாது. எப்பொழுது உன் அப்பாவை முழுசாக நம்புகிறாயோ, என் நாமஸ்மரணத்தை உன் வாயால் உச்சரித்து கொண்டே இருக்கிறாயோ, எப்பொழுது உன் தவறையெல்லாம் நினைத்து மன வேதனைப்படுகிறாயோ, அப்பொழுதே உன் கர்மாவின் வலிமைகளை நான் குறைக்கத் தொடங்கிவிட்டேன். எதற்குமே கவலைப்படாதே. உன் அப்பா நான் உன் அருகிலேயே இருக்கிறேன். நீ நினைத்தவுடன் எல்லாமே நடந்துவிட்டால் அந்த காரியத்திற்கு நிறைவு இருக்காது, ருசியும் இருக்காது. படிப்படியாக நீ நினைத்ததற்கு மேலாக உன் வாழ்க்கையில் உயரப்போகிறாய். அப்பா இருக்கிறேன், அனைத்தையும் பார்த்து கொள்வேன். அதுவரைக்கும் சிறிது காலம் பொறுமையாக இரு. பொறுமையுடன் காத்திருந்த பக்தர்கள் யாவரையும் நான் கைவிட்டதும் இல்லை, அவர்களை விட்டு நான் சென்றதும் இல்லை. நம்பிக்கை, பக்தி, பொறுமை, இதுதான் சாயப்பாவின் வாக்கு. நம்பிக்கையோடு பக்தியாகவும் பொறுமையாகவும் எந்த ஒரு விஷயத்திற்கும் நீ காத்திருந்தால் அந்த விஷயம். எனவே என் அன்பு தங்கமே, பொறுமையாக இரு. எதற்குமே கவலைப்படாதே, நிம்மதியாக இரு. உன் கண்களிலிருந்து எப்பொழுதும் கண்ணீர் வழியவே கூடாது. உன் அப்பா மீது அனைத்து பாரத்தையும் சுமத்திவிட்டாயல்லவா? என் காலடியில் உன்னுடைய வேண்டுதல்களை சமர்ப்பித்து விட்டாயல்லவா? பின் நீ எதற்காக கவலைப்படுகிறாய்? நிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் நம்பிக்கையோடும் நீ உன் வேலையை செய். உனக்கானது அனைத்தும் உன் கைகளுக்கு வந்து சேரும். நீ எதிர்பார்த்ததை விட பல அற்புதங்கள், பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நிகழும். அதை நான் நிகழ்த்தி முடிப்பேன். உன் வாழ்க்கையில் பல பிரம்மாண்டமான மாற்றங்கள் நிகழப்போகிறது. நீ அதை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாய். கண்ணீர் மல்கி என்னிடம் நன்றியும் சொல்லத்தான் போகிறாய். அந்த கண்ணீர் உனக்கு ஆனந்த கண்ணீராக நிச்சயமாக வழியும். அப்பா இருக்கிறேன், தைரியமாக இரு. நீ என்னிடம் அனைத்து கவலைகளையும் சமர்ப்பித்து விட்டாயல்லவா? பின் ஏன் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய்? உன் வாழ்க்கைக்கான அனைத்து தேவைகளையும் செய்து முடிக்கும் வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன். நீ ஏன் மற்றவர்களிடம் போய் புலம்பிக் கொண்டே இருக்கிறாய்? நான் இதை உனக்கு பல முறை கூறிவிட்டேன். ஆனாலும் உன் மனம் அதை ஏற்க மறுக்கிறது. கவலைப்படாதே குழந்தையே. சாயப்பா இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் எதுவுமே நடந்திராது. நான் அதை நடத்தவும் மாட்டேன். உன் வாழ்க்கைக்கு பக்குவத்தை கொடுக்கவே நான் சில செயல்களை செய்து கொண்டிருக்கிறேன். உன் மனம் பக்குவப்பெற்று நீ உன் வாழ்க்கையை முன்னேறத்தான் போகிறாய். பிரம்மாண்டமான வாழ்க்கையை, ராஜ வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். அதை பார்த்து நான் மகிழ்ச்சியாக இருக்கத்தான் போகிறேன். சாயப்பாவின் பிள்ளைகளை விட்டுவிடுவேனா? அப்படியே விட்டுவிடுவேனா அப்பா? என் மீது நம்பிக்கை இல்லாமல் உன் மனம் ஏன்? ஓம் சாய்ராம். ஓம் சச்சிதானந்த ஸ்வரூபாய நமக. ஓம் சாய்ராம்.